ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படின்னா கொஞ்சம் சோகம் அண்ட் தென் வந்து கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறது கலந்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த சீரியலில் பயங்கரமாக எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோகம் இருக்கலாம், பட் ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வியூவர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஓகே விஜய் வந்து மல்லியை புரிஞ்சுக்கிட்டாங்க, வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ராஜி வந்து ஒரு கட்டத்தை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க விஜய் கிட்ட அப்படின்னே சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடி ஜோசியரை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அது ஒரு போலியோ ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு காமிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு மல்லி தான் காரணம்னு கை காமிச்சிடுறாரு. மல்லி வந்து இல்லைங்க, நான் காசெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு சொல்ல வராங்க. அப்பவும் சொல்ல விடாமல் வந்துட்டு தடுத்துடுறாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம். நான் என்னங்கிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ராஜு கேட்டுக்கோ விஜய், அவங்க பொண்டாட்டி என்னமோ சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சீன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ராஜி வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. பாத்தியா விஜய், இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. உனக்கு தான் வந்துட்டு நம்ம வெண்பா கஸ்டடியில் வந்துட்டு விஜய் வெண்பா இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி வந்துட்டு கோர்ட் ஆர்டர் வந்துச்சுல, இன்னியும் வந்து அவளை ஏன் வச்சுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா அழுகிற கோணத்தில் நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன விஜய், என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நீ வந்து நான் சொல்கிறது நீ எடுத்துக்க மாட்டேல்ல, உனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னவொடனே அக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பேப்பரை வந்து நீட்டுறாரு. அதை வந்து படிக்கவும் சொல்றாரு. அவங்க படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஷா வந்துட்டு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்ல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு ஓகே, நீ வந்துட்டு மல்லி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு வெண்பா நம்மளுக்கு சொந்தமாவா, ஸோ இப்போ இந்த டயத்தில் எப்படி மல்லி அனுப்ப முடியுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு இன்னொரு சூழ்நிலையும் வருது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதுவும் வந்துட்டு இந்த கட்டத்தில் விஜய் கிட்ட கை நீட்டி காசு வாங்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நார்மலாக இருக்கிற இப்போ லவ் பண்ணுற டயத்துல எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. அவர் மனசை புரிஞ்சுக்கிற டைமில் இப்போ வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மல்லிக்கு வந்து விஜயோட பணம் வந்து தேவைப்படுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க அண்ணாக்கோ இல்லை வந்து அவங்க வீட்டு ஆட்களுக்கோ ஏதோ பணம் தேவைப்படலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறதா இருக்கலாம். ஸோ அதுக்காகவோ என்னவோ தெரியல, அவங்க ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அந்த விஜய்க்கு கால் பண்ணுறாங்க, வெண்பா தான் கால் பண்ண சொல்கிறாங்க. அதையும் வந்து ராஜி பிடிங்கி வச்சுக்கிறாங்க ஃபோனு. நீ என் தம்பிக்கிட்ட எல்லாம் வந்துட்டு கேட்கக்கூடாது, நீயே வெளியில் போய் ஏதாவது காசை வந்து ரெடி பண்ணி போடி அப்படின்னு ராஜி வந்து மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லியும் அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இது தவிர எனக்கு வேற வழியே இல்லை விஜய் சார், எப்படி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் கிட்ட கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. விஜயும் வந்து கோபத்தில் நிறைய ரியாக்ட் பண்ணாலும் கடைசியில் மல்லிக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்வார். என்னதான் மனசளவில் அவர் வந்து கோபம் மல்லி மேலே இருந்தாலும் மல்லியை வந்துட்டு ஃபுல் ஹார்ட்டடாக வெறுக்க மாட்டார். ஏன்னா மெயினாக வெண்பா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட குழந்தை வெண்பா கேட்குறாளே அப்படிங்கறக்காக மல்லிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணதான் செய்வார் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஏன்னா மல்லி வந்து காசு வந்து வாங்குற சூழ்நிலையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. விஜய் வந்து காசு கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தான் இப்போ எபிசோட்ஸில் காமிக்கிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.